இந்த தார் ராக்ஸ் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ப்ரீவியஸ் வண்டியில வந்து நம்ம ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு பாசிவ் ஆடியோ பண்ணிருந்தோம். லைக் ஒரு ஆடிசனோட ஒரு 2 ohms காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல போட்டிருந்தோம். ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிருந்தோம். அந்த ப்ராடக்ட் அப்படியே ரீடைன் பண்ணி ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு 3-way பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தாரு. நம்ம கடைக்கு வந்திருந்தாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரண்ட் பேக் காம்பனன்ட் ரெண்டுமே அதை வந்து நம்ம அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி ஒரே ஒரு ஆடிசனோட ஓச்சேவோட ஒரு மிட் ரேஞ்ச் ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த கம்ப்ளீட் செட்டப்பை டிரைவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கியோட ஒரு MD20 அப்படின்ற ஒரு 10 channel ப்ராசஸர் வந்து இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆப்வியஸா ஆடியோட கண்டினியூட்டிக்கு ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் லெவல் ஆஃப் ஒரு சப்வூஃபருக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெக்ஸ்ட்ரானோட SS10X அப்படின்ற ஒரு 10 inch ஸ்லீக் சப்வூஃபர் வந்து இதுல ஆட் ஓவர் பண்ணிருக்கோம். ஸோ தார் ராக்ஸ்ல ஆப்வியஸா உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸுமே கொஞ்சம் மினிமல் லெவல்ல தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ரீடைன் பண்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சப்வூஃபர் ஆட் ஆன் பண்ணிருக்கோம். லிமிடெட் ஸ்பேஸ் கன்ஸ்டெயின்ல அதுவும் ஒரு ஸ்லீக்கான ஒரு ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா இந்த சப்வூஃபருமே வந்து லொகேட் ஆகும். அண்ட் தென் ஆப்வியஸா இது ஒரு ஆக்டிவ் சப்வூஃபருமே கூட இந்த பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பேஸை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சப்வூஃபரும் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ஃபைபர் கிளாஸ் மோல்ட் பண்ணி ஸோ நம்ம ஆட் பண்ண மிட் ரேஞ்ச் ஆடிசனோட ஒரு APK 6.5 C2 அப்படின்ற ஒரு 2-way டியூட்டரையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கேயே வந்து பிளேஸ் ஓவருமே வந்து பண்ணிருக்கோம். ஸோ ஃபைபர் கிளாஸ் மோல்ட் பண்ணி ப்ராப்பரான ஒரு வேல ரெண்டுமே வந்து ஏபிலேயே வந்து நம்ம லொகேட் பண்ணிருக்கோம். மிட்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோர்லயே பிளேஸ் ஓவர் பண்ணிருக்கோம். ரியர்ல வரக்கூடிய காம்பனன்ட்டுமே சேம் லைக் தட் அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வேல வந்து நம்ம கேபிளிங் ஸோ லைக் OFC கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு ஆம்ப் ரேக் ரெடி பண்ணி ஸோ அது மேல வந்து நம்ம ப்ராசஸருமே வந்து பிளேஸ் ஓவர் பண்ணிருக்கோம். ஒரு நீட்டான வேல வந்து ஒர்க் எக்ஸிக்யூட் பண்றது ஒரு ஆம்ப் ரேக் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதுமே வந்து ப்ராப்பரா பிளேஸ் ஓவருமே வந்து பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து அவங்க வச்சிருக்க அந்த பேசிக் செட்டப்பே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு 3-way அப்டேட்டா வந்து நிறைய வண்டிக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அப்கமிங்லயும் நிறைய வண்டி லைன் அப்லயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு 3-way வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்க வண்டிக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு வே ஆஃப் 3-way ஆடியோ செட்டப்க்கான ஐடியா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ப்ரீவியஸ் ஆடியோவை நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் ஸோ இதுக்கு பத்தின கொட்டேஷன்ஸ் இல்ல பிரைஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.